ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி எபிசோடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அட ஆமாங்க, நம்மளோட வேலு மறுபடியும் திரும்ப ரோஹிணியை கட்டாயப்படுத்தி அவளை அங்கேருந்து கூட்டு போகிறான். பார்க்கறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்க போகுது இன்னைக்கான பார்ட்டு. ஸோ அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க வாங்க, போகலாம். இங்கே நம்மளோட ரோஹிணி சித்தார்த் 2 பேருக்கும் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க கோவிலில். அதனால எல்லாரும் சித்தார்த்தை அழைச்சிட்டு முதல்ல நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமாவையும் ரோஹிணியையும் வீட்டில் விட்டுட்டு அவங்க எல்லாரும் போகிறாங்க. அந்த ஒரு நொடி பிரிவை கூட ரோஹிணி சித்தார்த்தால் தாங்க முடியல. நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கண்ணால் செய்கை காட்டுறா. அதோட நல்லபடியாக நம்மளோட சித்தார்த்தும் குடும்பத்தோட கோயிலுக்கும் போயிடுறான். அங்கே போயிட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டாக நேகா சித்தார்த்தை அப்படியே முறைச்சி பார்க்குறா. எப்படி என்னை ஏமாத்த இவருக்கு மனசு வந்துச்சு, இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டு சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சித்தார்த் நேகாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காரான். அவளோட கையை பிடிச்சி தனியாக ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறான். எதுக்கு நீங்கள் அப்படின்னு கேட்டால் வேற என்ன பண்ண சொல்றீங்க சித்தார்த், என்னை ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, உங்களோட குழந்தை என்னோட வயிற்றுல வளருது, நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப மறுபடியும் ரோகிணி கழுத்துல தாலி கட்ட போறீங்களா, இதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டேன், இப்பவே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம நடந்த உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே இதை கேட்ட சித்தார்த்துக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறான். ஆனா நேகா அதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. அப்படியே இங்க நம்மளோட ரோஹிணி சீமாவை தான் காட்டுறாங்க. ரோஹிணி ரொம்ப எக்ஸைட்டிங்கா சந்தோஷமா அக்கா காரிட்ட பேசிட்டு இருக்கா. அக்கா, இந்த லைஃப்ல இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது, எவ்வளோதோ கஷ்டத்துக்கு அப்புறமா வேலுவோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த நாள் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்க்கா, எப்போ தான் அவரை கைப்பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதும் அவளோட அந்த புடவை முந்தானி கீழே விழுது. உடனே சீமா என்ன பண்ணுறா, அவளுக்கு பின்னெல்லாம் குத்தி விட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ரோஹிணி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சீமாவுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி சீக்கிரமாக கோயிலுக்கு வாங்க, ரோஹிணியை பின்னாடியே நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை கேட்டவுடனே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியலை. என்னக்கா நீங்களும் போகிறீங்களா, நான் மட்டும் தனியாக எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக விட்டுட்டு சீமாவும் அங்கேருந்து போயிடுறா. ரோஹிணிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப நேரமாக அந்த வீட்டிலேயே ஒரு சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ யாரோ அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாசல் வரைக்கும் போய் பார்க்குறா. ஆனால் யாருமே இல்லை. ஆனால் அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதை விட இங்கே சீமா வேகமாக காரில் வந்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக பிரேம் இங்கே எல்லா வேலையும் கரெக்டாக நடந்துச்சுன்னு சீக்கிரமாக ரோஹிணியை கூட்டிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இதை கேட்ட சீமா சொல்கிறா, என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி அங்கேருந்து கால் பண்ணி தானே இந்த மாதிரி என்னை மட்டும் தனியாக வர சொன்னீங்க, அதனால ரோஹிணி வீட்டில் தான் இருக்கா பிரேம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் யாருமே அப்படி சொல்லலையே, உனக்கு யார் அப்படி கால் பண்ணா அப்படின்னு கேட்டால், உடனே சித்தார்த்து தான் சொல்ல சொன்னாராமே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்திட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. சித்தார்த்து போய் பயங்கரமாக ஷாக்காரான். எதுக்கு நீங்கள் ரோஹிணியை விட்டுட்டு தனியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். இதுலேயே நம்மளோட சீமாவுக்கு நல்லா தெரிஞ்சது ஏதோ ஒரு தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோஹிணியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வண்டியை விடுறா. அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மளோட ரோஹிணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு எல்லாரும் காரில் தேடிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளோட ரோஹிணி என்ன பண்ணுறா, பயந்துட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நேகா வந்துடுறா. நேகா ரோஹிணி நில்லுங்க, அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறா. ஆமாம் நீ யாருமா ஃபஸ்ட்டு, உன்னை பார்த்துருக்கேன், ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணு தானே நீ, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறா. இல்லை எனக்கு கல்யாணம் இருக்குது, நீ இப்போலாம் என்கிட்ட எதையும் சொல்ல முடியாது, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவ பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே கார் டிரைவர் வாங்க மேடம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற. உடனே ரோஹிணியும் இந்த பாருமா எனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கார்ல போய் ஏறி உட்கார்ந்துக்கிறான். நேகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு தடுத்து நிறுத்தியுமே அவளால எந்த உண்மையுமே சொல்ல முடியல. இன்னொரு பக்கம் சசியை தான் காட்டுறாங்க. வேலுவை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. அங்க உள்ளவங்க எல்லாரும் பதறி அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலு ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான், அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அப்படிலாம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சசிக்கு தெரிய வருது, ஐயோ வேலு எஸ்கேப் ஆயிட்டானா, இன்னைக்கு சித்தார்த் ரோஹிணிக்கு கல்யாணம் வேறையாச்சு, ஏதாவது பிரச்சனை நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா.
அப்படி நம்மளோட வேலு எங்க தான் போயிருப்பான்னு பார்த்தா, அவன் எங்க போயிருப்பான்? தன்னோட உயிர் காதலியான ரோஹிணிய பார்க்க தான் போயிருப்பான். அட ஆமாங்க. அந்த டிரைவர் வேற யாரும் இல்ல, வேலு தான். வேலு வந்து அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டு நம்மளோட ரோஹிணிய பார்த்துட்டு இருக்கான். ரோஹிணிக்கு இது எதுவுமே தெரியாம ரொம்ப சந்தோஷமா சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற ஒரு எண்ணத்துல ஜாலியா கார்ல போயிட்டு இருக்கா. அப்போ கார் வந்து வேற ரூட் வழியா போறத பார்த்துட்டு ரோஹிணிக்கு சந்தேகம் வருது. டிரைவர் என்ன பண்றீங்க? இங்க வந்து கோயில் வந்து போற வழி இல்லையே, என்ன பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பதான் அவ ஃபேஸ காட்டுறா. அது வந்து நம்மளோட வேலு தாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு இவளை பார்க்க உடனே வந்து இவ பயந்து வந்து கத்துறா. வேலு நீயா, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நிறுத்து நிறுத்துன்னு கத்துறா. அவன் வந்து காதலே வாங்காம அவளோட கையை பிடிச்சிக்கிறான். நீ என்னை விட்டு போக முடியாது, இந்த கையை பிடிச்சன்னா என்னைக்குமே உன்னோட கையை விடவே மாட்டேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்னை ஏமாத்திட்டு சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்க போறியா ரோஹிணி, இதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போறான். நீ இப்ப விடலைன்னா நான் இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் மிரட்டுறான். ஆனா அவன் கேட்கவே மாட்றான். இன்னொன்னு பக்கம் சீமா வந்து வேகமா அழுதுகிட்டே கார்ல வரா. இன்னொன்னு பக்கம் அதே மாதிரி ஒத்த குடும்பமும் வந்து கார்ல வந்து நம்மளோட ரோஹிணியை தேடி வராங்க. இங்க நேகா வந்து காரை ஃபாலோ பண்ணிட்டே வருவான். அவளால தடுக்க முடியல. உடனே சீமாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோஹிணி வந்து கார்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டையும் சொல்லிடுவான். அதை கேட்டு அந்த ரூட் வழியா நம்மளோட சீமாவும் போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சசி வந்து இந்த மாதிரி வேலு வந்து போறத பார்த்துட்டு ஐயோ இவ எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வேகமா போறா. இங்க வந்து ரோஹிணி வந்து எவ்வளவுதோ கத்துறா. இந்த மாதிரி ரோஹிணி வந்து வேலுட்ட கெஞ்சிரா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கேட்க மாட்டான். வேற வழியே இல்லாம கார்ல இருந்து அவ கீழே விழுந்துடுறா. உடனே இவன் பதறி அடிச்சுட்டு அவளை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். இவளும் நொண்டி நொண்டி நடந்து போடா. ஆனா அவன் கையை பிடிச்சிட்டு விடமாட்டான். வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துக்கிட்டு போறான் தர தரன்னு. அப்ப கரெக்டான நேரத்துல நம்மளோட சசியும் வந்துடுறா. வந்துட்டு வேலு என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, ரோஹிணியை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. ஆனா அவன் வந்து இந்த பாரு, ரோஹிணி தான் என்னோட முழுமையான காதல், அவ என்னை ஏமாத்த பார்த்துட்டா, அவளை நான் கண்டிப்பா விட மாட்டேன், அவளுக்காக தான் நான் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன், அவ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். கோவத்துல தடுக்க வந்த சசியை வந்து அப்படியே தள்ளி விட்டுடுறான். அவளோட தலையில பலமா அடிபட்டு ரத்தம் வருது. இதெல்லாம் பார்த்த ரோஹிணி பயந்து கத்துறா, என்னை விடு ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்து மொத்த குடும்பத்தோடையும் வந்து நிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா ரோஹிணியை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே ரோஹிணியுமே வந்து சித்தார்த்தை பார்த்துட்டு சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. உடனே அவளை இறுக்கி பிடிச்சிட்டு, யாராவது என்னை நெருங்கி வந்தீங்க, உங்களோட ரோஹிணி இருக்கால, அவளை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலையை பிடிச்சி எது மேலேயும் மோதிரத்துக்கு போறான். இதை பார்த்து சித்தார்த்தும் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி பார்க்குது. இதுக்கப்புறம் நடக்கிற சீன்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட தொடர்ந்து இந்த ட்ராமாவை நீங்களும் சேர்ந்து பாருங்க. 3 முடிச்ச ட்ராமாவில் உங்களுக்கு யாரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து பார்த்த பாடல தீரஜ் சூப்பர், அதாவது நம்மளோட நியூ பிரேம் வந்து என்ட்ரி ஆகிருப்பான். அவனை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான பதிலை வந்து இதுலேயே நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பர்சனலாக எனக்கு தீரஜ் சூப்பர் ரொம்பவே பிடிக்கும். அவன் நடித்த சௌபாக்கியவதி சீசன் 2, அதுக்கப்புறம் வந்து சின்ன பூவே மேலே பேசு அப்படிங்கிற ட்ராமாலாம் வந்து சூப்பராக இருக்கும்ல. இனிமே வரப்போகிற எபிசோட்ஸுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.